எப்படி சுங்கு போடுறதுன்னு சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டம்லாம் கிடையாது. நிறைய பேர் சுங்கு போடுறது கஷ்டம் நினச்சிப்பாங்க, அப்படிலாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. ஒரு ஊசி இருந்துச்சுன்னா போதும், ஊசி இல்லையா பின் இருந்தால் கூட போதும், பின்னில் கூட நம்ம சுங்கு ரெடி பண்ண சுங்கு நூல் எடுத்தாலே போதும், பின்ன வச்சு அதெல்லாம் சுங்கு போட்டுடலாம். அது எப்படி சொல்கிறேன் ஈஸியாக அப்படியே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கு. இது சுங்கு வந்து அதுவும் 1 inch வச்சு நான் சொல்கிறேன், நான் எப்படி 1 inch வச்சு அழகாக சுங்கு போட்டு சொல்லிட்டு சுங்கு நாட் போடலாம். இல்லை அது சுங்கு நிறைய வெரைட்டி இருக்குது, நிறைய மாடல், நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சுங்கு நம்ம ரெடி பண்ணோம். சுங்கு போடணும்னா அப்போ எக்ஸ்ட்ரா தான் எடுக்க வேண்டியிருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு 3 inch அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எடுத்திங்கன்னா இன்னும் 2 முடிச்சு கூட போட்டு போடலாம் சுங்குல. இப்போதைக்கு பேசிக்காக என்ன சுங்கோ அதை நான் சொல்கிறேன். நான் அதுமாதிரி இந்த சுங்கு வேறு தெரியல, நமக்கு தெரியல, இல்லை படிச்சுட்டு கூட ஒரு சில பேர் வீட்டில் இருப்பாங்க, இல்லை படிக்காமலும் வீட்டில் இருப்பாங்க, ஏதாச்சும் 10 ரூபா சம்பாதிக்கணும், ஏதாவது சம்பாதிக்கணும், 100 200 சம்பாதிக்கணும் நினைக்கிறவங்க நாளமாக இதெல்லாம் கற்றுக்கலாம். இதெல்லாம் கற்றுட்டு வீட்லேயே போனீங்கன்னா இந்த சீசன் டைமில், அந்த கல்யாண சீசன் டைம் வரும்போது அப்போ நிறைய பார்டர் சாரி, ஃபெஸ்டிவல் டைம்லாம் நிறைய பார்டர் சாரி எடுப்பாங்க. அதுக்கு சுங்கு போட்டு கடைகளில் போனால் ஒரு சாரிக்கும் 100 ரூபா சுங்கு போட்டு ஒரு சில இடத்துல 200 ரூபா வாங்குறாங்க. அதே நீங்கள் வீட்டில் கம்மி ரேட்டில் ஒரு 80 ரூபா 60 ரூபா 20 ரூபா முடி எவ்வளோவோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு சுங்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா அப்போ வந்து கம்மி ப்ரைஸில் நீங்கள் சுங்கு போடுறீங்க சொல்லிட்டு வீட்டிலேயே வந்து கொடுப்பாங்க. ஒரு சில பேருக்கு நீங்கள் 1-2 பேருக்கு நீங்கள் நல்லா சூப்பராக கொடுத்தீங்கன்னா போதும், நிறைய பேர் கஸ்டமர் தேடி வருவாங்க உங்களுக்கு. அதே மாதிரி கொக்கி கட்டியும் நம்ம சம்பாதிக்கலாம் சொல்லியிருக்கேன். வேறு தெரியும் கொக்கி கட்டியும், அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ளவுஸுக்கு கொக்கி கட்டி 15 ரூபா சம்பாதிக்க சொல்லியிருக்கேன். அதாவது 10 ப்ளவுஸுக்கு ஒரு நாளைக்கு கட்டலாம். அதே மாதிரி சாரீ கூட நம்ம போடலாம். சாரியாக அது போட்டு இந்த வேலை நீ கற்றுட்டாலே போதும், சிம்பிளான வேலை. இதுலேயே வந்து ஒரு 200-300 ரூபா சம்பாதிக்கலாம் ஒரு நாளைக்கு. இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் இருந்தபடியே. சொல்கிறேன் அது எப்படின்னு ரொம்ப சிம்பிளான ஈஸியாக தான் இருக்கும். எப்படி தெரியும் நம்ம எடுக்கிறது சொல்கிறேன். இப்போது இதை இந்த மாதிரி ஊசி எடுத்துக்கலாம், இந்த நூல் எடுத்துக்கலாம், இதுலேயே பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மல் பின்னு இதெல்லாம் சேஃப்டி பின்லேயே பண்ண வச்சு எடுக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய ஊசி, எம்மி ஊசி சின்ன இருந்தால் ஒரு கஷ்டமாக இருக்கும். பெரிய எம்மி ஊசி இருக்கும், பெரிய ஊசி இருக்கும். அந்த பெரிய ஊசி வச்சு நான் எடுக்க சொல்லுவேன். நான் இப்போதைக்கு இது நூல் தெரிகிறது, இதை எடுத்துக்கிறேன் பாருங்கள். இது நம்ம சாரி இருக்குது, இந்த சாரியில் ஃபஸ்ட்டு ஒரு நூல் இருக்கா, இந்த நூலை இருக்கா, இந்த நூலை பொறுமையாக இந்த ஒரு நூல் தான் வலிக்கணும். இந்த ஒரு நூலை வலிச்சு இப்படி எடுத்தோம்னா இந்த கடைசி வரைக்கும் போகும். பாருங்கள் இந்த நூலை இல்லை, நான் இந்த நூல் தான் எடுக்கிறேன். இதுக்கும் போது இங்கேருந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து இதை வலிக்கிறேன் பாருங்கள், இங்கேருந்து இந்த கார்னர் இங்கேருந்து இதை எடுக்கும்போது அழகாக நூல் வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்தாலே போதும், ஒவ்வொரு நூலாக வந்துடும். இந்த நூலை என்ன பண்ணணும், அப்படியே தூக்கி போடாமல் இது லைட்டாக சுற்றிட்டு அதை எடுத்தா சரியாக போடலாம். இதே மாதிரி ஒரு நூலாக எடுக்கணும். மொத்தமாக எடுத்தால் சிக்காகிடும், கஷ்டமாக இருக்கும். இதே பார்டர் வந்து திக்கான பார்டராக இருந்துச்சுன்னா, சரிகளை ரொம்ப திக்கான பார்டராக இருந்துச்சுன்னா அது ஒன்றுனா எடுங்க. இதில் ஓரளவுக்கு எடுத்தால் ஓரளவுக்கு வந்துடும், அதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தயவு செஞ்சு மொத்தமாக எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஒன்றுனா எடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி ஒன்றே எடுக்கிறேன் நான். ஒன்று எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு நூலை எவ்வளோ நூல் எடுக்கணுமே, எப்படி எடுக்கிறது ஒன்றுனா ஈஸியாக இருக்கும். டக்குனு வந்துடுற பாருங்க, நான் உடனே எடுத்துகிறேன் பாருங்க. எடுத்துட்டேன். இப்போ இந்த நூலை சுற்றிக்கலாம். சுற்றிட்டு ஒரு வாரம் போடுங்க, காலில் மாட்டோம், வாரம் போடுங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு நூல் இருக்குது, இதே மாதிரி பாருங்க எடுத்துகிட்டே வரணும். ஓகே, இப்போ பார்த்தீங்களா, அதே சேம் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்க கௌசர், அவங்க எப்படி போடுறாங்க பார்க்கலாம். இப்போ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நான், அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க தான் நூல் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நூலாக. இதே மாதிரி கண்டினியூ பண்ணனாலே போதும், அழகாக ஈஸியாக கற்றுக்கலாம். நம்ம மொத்தம் ஒரு நூலை எடுக்காமல் விட 2 நூல் எடுக்கலாம், இல்லை 3 நூலில் எடுக்கலாம், மொத்தமாக எடுக்கலாம், ஈஸியாக வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்க பார்த்தீங்கன்னா அப்போ என்னவோ 2 கார்னரில் 2 பார்டர்ஸ் எடுக்கவும் கட்டாயிடும். நூல் கட்டாகும் போது அப்போ என்னவோ அந்த பார்டரில் வந்து ஒன்று நீங்கள் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். அப்போ சிக்கல் டைட்டாக மாட்டினா அதில் நூல் மாட்டினா மாதிரி இருக்கும். அப்போ வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ பார்டர் திக்கான பார்டர் சரியாக இருந்தாலும் நீங்கள் ஒன்று எடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்ச்சஸில் நம்ம வந்து அந்த நூல் பிரிக்கணும் சுங்கு போடுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்ச்சு அளவு நூல் ஒரு சாரியில் 5 இன்ச்சு அளவுக்கு நூல் பிரித்தாலே போதும், சரியாக இருக்கும். அப்படி இல்லை நம்ம நூலில் வந்து இது வந்து நார்மலாக பேசிக்காக இருக்கிற சுங்கு தான் இதுலேயே நல்லா டிசைன் பண்ணலாம். இல்லை 3 சுங்கு 2 சுங்கு 3 முடிச்சு 2 முடிச்சு மாதிரி போட்டு சுங்கு வந்து இன்னும் டெக்கரேட் பண்ணலாம். அதுலேயே வந்து மணி பூக்கிற மாதிரியும் பண்ணலாம். அதுக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா
2 இன்ச்சு இல்லை 3 இன்ச்சு அப்படி எக்ஸ்ட்ராவே எடுக்கிற மாதிரி இருக்கணும் நூல். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இப்போ சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சுக்கு பாருங்கள், இது கரெக்டாக துணி எடுத்துகிட்டு நான் அதை முறுக்குனேன். அதை அப்படியே முறுக்குற மாதிரி வச்சு அதுக்கப்புறம் முடிச்சு போடணும். பாருங்கள், இதே மாதிரி கண்டினியூ பண்ணாலே போதும். பொறுமையாக பாருங்கள். அந்த சுங்கு போடும்போது நம்ம முடிச்சு போடும்பொழுது முடிச்சு சிக்கல் விழக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து அந்த நூல் வந்து இன்னொரு நூல் வந்து இந்த முடிச்சு போடும்போது பக்கத்தில் இருக்க நூல் இதில் லாக் ஆகக்கூடாது. அதை மாதிரியே பார்த்துக்கணும். கரெக்டாக ஈவனாக இருக்கணும். ஒரே மாதிரினா ஒரே மாதிரி எடுக்கணும். 1 இன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கை விரல் அளவு ஒரு கோடு அளவு இருக்குது விரலில். அந்த கோடு அளவு வச்சு கணக்கு பண்ணி நீங்கள் எடுத்தீங்கனாலே போதும், சரியாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி கண்டினியூ பண்ணாலே போதும். கையில் பாருங்கள், நான் இந்த மாதிரி எப்படி பண்ணுறேன் இதே மாதிரி சுற்றிட்டு முடிச்சு போடுங்க. இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட் நான் போட சொல்கிறேன். இதே சேமாக இருக்கக்கூடாது. முடிச்சு போடும்போது ஈவனாக இருக்கணும். அந்த நாட் போட்டு தான் அந்த நாட் வந்து ஒரே ஈவனாக போகணும். ஸ்டெப்பாக போகும்போது ஒரே ஈவனாக இருக்கணும். அன்ஈவனாக இருக்கக்கூடாது. அப்போ பார்க்க நல்லா இருக்காது. அதை பொறுமையாக பிரித்து கூட நம்ம கரெக்டாக பண்ணலாம். நிறைய ஸ்டூடெண்ட் வந்துடுறாங்க. அவங்க இப்போ நாட் போடுறாங்க. அவங்க சரியாக சுற்றுறதால சுற்றி காட்டுறது எப்படி சுற்றணும்னு சொல்லிட்டு. இதில் எடுத்ததுமே யாருக்கும் வந்து வராது. ஆனால் ரொம்ப ஈஸியான வேலை. இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி தான். எதுவுமே கஷ்டம் கிடையாது. கற்றுக்கிட்டா எல்லாமே நமக்கு ஈஸி தான். கௌசர் வந்து கண்டினியூ பண்ணி இதை ஃபினிஷ் பண்ண போகிறாங்க. சுங்க ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஈவனாக இருக்கணும். ஈவனாக தான் இருக்குது. நல்லா போட்டிருக்காங்க இந்த நாட்லாம்.
நீங்களே இதே மாதிரி சுங்க வீட்டில் எடுத்தபடியே சுங்க போடலாம், சூப்பராக போடலாம். இது பேசிக் தான். இது நிறைய டிசைன்ஸ்லாம் நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ.